கட்சியில் இருந்து வெளியில் சென்றவர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இளங்கோவன் எச்சரித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். 22ஆம் தேதி டெல்டா மாவட்ட விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் முழு ஆதரவு அளிப்பதாக கூறியவர் கட்சியில் இருந்து சென்றவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கர்நாடக அரசு காவிரி தண்ணீரை தொடர்ந்து நடுவர் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க மறுத்து வருகின்றது. அதை எதிர்த்து காவிரியின் நடுவில் வேகத்தாட்டு ராசிபுரம் ஆகிய 2 இடங்களில் கர்நாடகா தடுப்பணைகளை கட்டப்போகிறதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதற்காக திருவாரூர் மாவட்ட அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து வருகின்ற 22ஆம் தேதி முழு கடையடைப்பை நடத்துகின்றார்கள். இதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தருவதோடு அந்த போராட்டத்திலும் பங்கேற்கும். இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்து செல்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் செல்கின்ற போது வன்முறைகளில் ஈடுபடுவது என்பது சரியான விஷயம் அல்ல. வெளியே சென்றவர்கள் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் கெட்டுவிட்டதாக தெரிவித்த இளங்கோவன் பருப்பு கொள்முதல், குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டை கொள்முதல் ஆகியவற்றில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழக சத்துணவை பொறுத்தவரையில் முட்டை போடப்படுகின்றது. கிட்டத்தட்ட மாதந்தோறும் 12 கோடி முட்டைகளை தமிழக அரசு வாங்கிக் கொண்டிருக்கின்றது. வெளி மார்க்கெட்டிலே ₹3.40 ஒரு முட்டை கிடைக்கின்றது. ஆனால் 12 கோடி முட்டைகளை ஒட்டுமொத்தமாக வாங்கின்ற தமிழக அரசு அதை ஒரு முட்டைக்கு கிட்டத்தட்ட ₹5 கொடுத்து வாங்குகின்றார்கள். இது யார் செய்கின்ற தவறு? மத்திய அரசு ஒரு டன் பருப்பை ₹43,000 வாங்கிக் கொண்டிருக்கும் போது தமிழக அரசினுடைய நுகர்பொருள் வாணிப கழகம் ₹70,000 வாங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு 90% அதிகமான விலையை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறைகேடுக்கு யார் என்பதை நம்முடைய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்களை நேரில் சந்தித்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்த இளங்கோவன் இதுவரை சென்ற சுற்றுப்பயணத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எழுச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.